மழையுண்டு வெயிலுண்டு மாறி வரும் வானிலை, உறவுண்டு பிரிவுண்டு வாழ்க்கையின் சூழ்நிலை. உன்னை விட்டு விடை பெற்று எல்லாமே போனாலும் உடல் தொட்டு உடன் வரும் உன்னிழலே நிலை, உன்னிழலே நிலை. பரிகாச பூமியில் யாவும் நிழல், நிழல் நிழல் நிழல். ஓசை நிழல் இன்னிசையின் திரள், ஒளி விளக்கின் நிழல் என்றுமே இருள். ஓசை நிழல் இன்னிசையின் திரள், ஒளி விளக்கின் நிழல் என்றுமே இருள். ஆசை நிழல் அது ஆழக்கடல், ஆசை நிழல் அது ஆழக்கடல். அலையின் நிழல் கலையும் நொடி பொழுதி, பிரிவை எழுதும் பனிவிடச் சிதறல். முதுகை துளைக்கும் பார்வையின் கதறல். நிழல் 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 நிழல். அம்மா, எதுவுமே நீ என்ன கேட்காதம்மா. அவங்க செஞ்சது நியாயமான்னு அவங்க கிட்டயே கேளுமா பாரதி. உங்க அப்பா இந்த அளவுக்கு வெறுக்கிறாருன்னா தப்பு என்ன ஏதுன்னு எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. அப்பா மேல மட்டும் தப்பு இல்லை மேடம், நிறைய தவறு எங்ககிட்டயும் இருக்கு. என் சின்ன ஆசைகள்லாம் பறிப்போன நிலையில நான் ஒரு எந்திரமா மாத்தி அமைக்கப்பட்டதுல வந்த பிரச்சனை தான் எல்லாமே. இப்ப எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது மேடம். தன்னோட அம்மா செத்துட்டான்னு தெரியாம அழுதுட்டு இருந்த அந்த பிஞ்சு வயசுல போராடி வளர்த்த எனக்கு இந்த வயசுல அவனை வளர்க்க முடியாதா? அன்னைக்கு நான் அப்படி செஞ்சதுக்கு காரணம் இதோ அவன் அனுபவிச்சுட்டு இருக்கானே ஒரு சொகுசான வாழ்க்கை, அதுக்காகத்தாம்மா. கல்யாணம் ஆகியும் அப்பாவோட தலையீடு குறையவே இல்லை. நான் சரின்னு தலையாட்டலாம், ஆனா வேற சூழல வளர்ந்த சித்ரா அப்பாவை புரிஞ்சுக்க சில காலம் ஆகலாம் இல்லையா? பெரியவங்க கைடன்ஸ் இல்லாம வாழ்றது எந்த விதத்துல நல்லது? இது ஒரு இயல்பான குடும்ப அமைப்பு சித்ரா. இத புரிஞ்சிட்டு இருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்லையே. இதெல்லாம் ஃபேமிலி இஷ்யூன்னு விட்டாச்சு. ஆனா என் பர்சனல்லையும் அவர் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் மருமக தான், மக இல்லையே. மகளா இருக்கிறப்பவே நான் இப்படிதான் இருந்தேன். என்னையும் அவர் செந்தில் மாதிரியே நடத்தணும்னு நினைச்சாரு. நான் ஐடிக்கு படிச்சிருக்கேன். சும்மா வெட்டியா வீட்டுல இருக்கிறதுக்கு ஏதாவது வேலைக்கு போலான்னு ஆசை வந்துச்சு. செந்தில், பெண்கள் வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சா அது ஒரு அடிக்ஷன். அங்கீகாரம் நம்ம நிறைவா வாழ விடாது.
எப்பவுமே வேலை தான் ஒரு இலக்குன்னு ஆயிடும். இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, சரி. நாளைக்கே ஒரு குழந்தை குட்டின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவங்கள அப்போ எப்படி பார்த்துப்பீங்க? குழந்தைக்கு உங்கள் அன்பு தான்ப்பா முக்கியம், வசதியெல்லாம் இல்லை. சித்ரா வேலை விஷயத்துல இருந்தே பல விஷயங்கள்ல அப்பாவுக்கும் சித்ராவுக்கும் மறைமுக போராட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல சித்ராவையும் அப்பா டாமினேட் பண்றாருன்னு ஒரு எண்ணம் சித்ராவுக்கு விழ ஆரம்பிச்சது. இதை சரி பண்ணணும்னு நான் எடுத்த எல்லா முயற்சியுமே எனக்கு எதிர்ப்பாதான் அமைஞ்சது. அப்பாவை என்னால மாத்த முடியல. வேற சூழல்ல வளர்ந்த சித்ராவுக்கும் என்னால இது புரிய வைக்க முடியல. புரிய வைக்க கண்டிப்பா டைம் எடுக்கும்ல மேடம். மனசு என்ன செடியா அப்படியே புடுங்கி வேற மண்ணில் நடுறதுக்கு? எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அதுக்கு கூட டைம் கொடுக்காம பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. புரிதலுக்கு உண்டான சூழல் குறைஞ்சிக்கிட்டே வர்றத என்னால நல்லா உணர முடிஞ்சது. அப்பா எங்களுக்கு நல்லது செய்யணும் தான் நினைச்சாரு. ஒருத்தருக்கு நல்லது நினைக்கிறதும் செய்யறதும் பெரிய விஷயம், தப்பில்லை. ஆனா அது அவங்கவுங்க எல்லையிலிருந்து செய்யணும். இதுதான் உங்க லிமிட்னு என் அப்பா கிட்ட என்னால எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? சித்ரா ஜாப் விஷயம் அப்பாவோட நின்று போச்சு. கொஞ்ச நாள்லயே என் ஜாப்ல எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. 5 வருஷம் ஃபாரின் அசைன்மெண்ட், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சேலரி, அதுவும் டாலர்ஸ்ல. முட்டி முட்டி செலவு பண்ணாலும் 3 லட்சத்துக்கு மேல மாச கையில நிற்கும். போதாததுக்கு சித்ராவோட போலான்னு சொன்னதும் எனக்கும் சித்ராவுக்கும் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை மேடம். ஏன்னா அது மாதிரியான ஒரு இலக்கை நோக்கி தானே என்னையும் சித்ராவையும் இந்த சமுதாயம் டியூன் பண்ணி வச்சிருந்தது. என்னோட 6 வருஷம் ஹாஸ்டல் எப்படி என்னோட வளர்ச்சிக்குன்னு என்னை கன்வின்ஸ் பண்ணி என் அப்பா கிட்ட இருந்து என்னை தள்ளி வச்சதோ, அப்ப அந்த ஃபாரின் அசைன்மெண்ட்டும் அப்படி ஒரு வளர்ச்சிக்கான விஷயமா தான் என்னை ஏத்துக்க வச்சது. ஆனா அதுக்கும் பிரச்சனை கிளம்பிச்சு. இந்த விஷயம் எங்களுக்குள்ள ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்துச்சு. ஏதா பிரச்சனையா? உங்க முகமே சரியில்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை. விசா வந்தாச்சு, ஃப்ளைட் டிக்கெட்ஸும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்க ஆஃபீஸ்ல இருந்தும் என்னை ரிலீவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏன் சந்தோஷமா இல்லாம உம்முன்னு இருக்கீங்க? அப்பாவை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? ஆக்சுவலி இதுக்கு அவரு சந்தோஷம் தானே படணும். எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா நாம கிளம்புறோன்ற விஷயத்த அவர்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏங்க, இன்னைக்கு தானே எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இனிமே தானே சொல்லணும். எனக்கு மாசம் 5 லட்சம் சம்பளம், கம்பெனியே வீடு கொடுத்துரும், காரும் கொடுத்துரும். 5 வருஷம் அங்க இருந்துட்டு வந்தா ஒரு பெரிய தொகை சேர்ந்துடும். அப்புறம் சென்னைக்கே கூட வந்துடலாம். அடிஷனலா உனக்கு ஒரு ஜாப் வாங்கிட்டா ரியலி நல்லா செட்டில் ஆயிடலாம். இது நம்ம பேசி வச்சு எடுத்த முடிவுதான், அறிவுபூர்வமான முடிவுதான் அது. ஆனா என்ன ஆனா? ஒரு மகனா உணர்வுபூர்வமா பார்த்தா என் அப்பாவுக்கு நான் துரோகம் பண்றதா எனக்கு தோணுது. இத பாருங்க, ஒரு அருமையான வாய்ப்பு, அபூர்வமான சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதிர்ஷ்ட தேவதை வாசல்ல வந்து நிக்கிறா. இத புத்திசாலித்தனமா பயன்படுத்தணுமா, இல்ல வரம் கொடுக்கிற தேவதைகள் வாசல்ல வந்து நிக்கிறப்ப நல்லா தூங்குனேன்னு காலம் ஃபுல்லா புலம்ப போறீங்களா? நம்ம கண்டிப்பா போறோம், அதுல மாற்றம் எதுவும் இல்ல. போகணும்னு முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் எதுக்குங்க இந்த புலம்பல? லைஃப்ல பணம் முக்கியமா படுது. நாம அமெரிக்கா போறோம், புதிய சூழ்நிலை, நிறைய பணம், நிக்கவே நேரம் இல்லாத ஓட்டம். இது நமக்கு. ஆனா அப்பாவுக்கு எப்போ பெத்த மகன் உதவியா இருக்கணுமோ
எப்போ பேரம்பேத்திங்களோட சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணுமோ அதெல்லாம் இல்லாம அவர் தனி மரமா இங்க நிக்கணுமே, அதான் வருத்தமா இருக்கு. லைஃப்ல பிராக்டிக்கலா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு, அவர் கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டு நிக்கிறாரு. நாம இப்பதான் லைஃபை ஸ்டார்ட் பண்றோம். இப்பதானே நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கிற வயசு. இத மிஸ் பண்ண முடியுமா? எங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கோங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? நீ போகாதன்னு கண்ணீர் விட்டுட்டா இருக்காங்க. எல்லாரும் எப்பவுமே ஒன்னாவே இருக்க முடியுமா? நிழல் 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 எல்லாரும் எப்பவுமே ஒன்னாவே இருக்க முடியுமா? அ, அ, மாமா வந்துட்டா. அப்பா, இன்னைக்கு தான் எல்லாமே முடிவாச்சுப்பா. வர மண்டே கிளம்பணும். எங்களுக்கும் உங்களை பிரிஞ்சு போறதுல வருத்தமா தான் இருக்கு. வாழ்க்கையில சில முடிவுகளை கஷ்டத்தோட எடுக்க வேண்டியது இருக்குப்பா. விசா டிக்கெட் எல்லாம் எல்லாம் ஓகேப்பா. ஆ. என்னை விட்டுட்டு போகணும்னு நீங்களாவே முடிவு பண்ணிட்டீங்க. டிக்கெட் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போ கிளம்புறோன்னு ஒரு தகவல் சொல்கிறீங்க. போயிட்டு வாங்க, நல்லா இருங்க. ஆஃபீஸில் எனக்கு வெளிநாடு போக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொன்னதா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட நீ சொன்ன. இந்த வாரம் முழுக்க பயணம் போகிற வேலையாகவே நீ அலைஞ்சிருக்க. அமெரிக்க விசா ஈஸி இல்லைப்பா, கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கீங்க. நீயும் சித்ராவும் யூஎஸ் போகிறத பற்றி பல முறை பேசியிருப்பீங்க. சம்மந்தி வீட்டுக்கும் போய் 2 முறை பேசிட்டு வந்திருக்கீங்க. இந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் பயணம் பண்ணுற டேட் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. உங்கள் கூடவே இருக்கிற எனக்கு நீங்கள் எதுவுமே சொல்லலையப்பா. இப்படி ஒரு வேலை வந்திருக்கு, போகணும்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தா எனக்கும் ஒரு திருப்தி கிடைச்சிருக்கும் இல்லையா? அப்படி என்ன குறைச்சல் உனக்கு? நல்ல பொசிஷன், நல்ல பேமெண்ட்டு, 2 வருஷத்தில் இந்த வீட்டை நீங்கள் வாங்க முடிஞ்சது இல்லையா? எல்லாமே இங்கே இருந்தும் யூஎஸில் இருக்கோன்னு சொல்கிறதுல ஒரு த்ரில்லு, ஒரு பெருமை. இது அடுத்தவங்களுக்காக வாழற வாழ்க்கைப்பா. நம்ம வாழ்க்கையை நாம வாழணும்ப்பா. செந்தில், நீ நல்ல பொசிஷன்ல வேலை பார்க்குற, எந்த குறையும் இல்லை. கிராமத்தில் நமக்கு சொந்த வீடும் கொஞ்சம் நிலமும் இருக்கு. இதுக்கு மேலே வேற என்னப்பா வேணும்? பணம் பணம்னு அலைய ஆரம்பிச்சோம்னா அதுக்கு ஒரு அளவே கிடையாது. பணம் நமக்கு அடிமையாக இருக்கணும், நாம் அதுக்கு அடிமையாயிடக்கூடாது. சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நீ எவ்வளோ தூரம் போறியோ அது ஓ இடம்னு சொன்னதுனால அதுக்காக ஓடினவன் கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. சித்ரா, உன் வீட்டுக்காரனுக்கு அப்போ 10 வயசு, 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். அப்போ என் ஒய்ஃப், அதான் செந்தில் அம்மா, இறந்துட்டாங்க. எல்லாரும் என்ன மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கன்னு வற்புறுத்தினாங்க. நான் தெளிவாக இருந்தேன். செந்திலுக்காக தான் இனி என் லைஃப்னு முடிவு பண்ணேன். பார்த்து பார்த்து வளர்த்தேன், படிக்க வச்சேன். அவனுக்கு மேத்ஸ் மட்டும் வராது. 5 மைல் சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு அவனை டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போனேன். எல்லாமே செந்திலுக்கு தெரியும். இல்லை, ஒருவேளை மறந்தும் போயிருக்கலாம். அன்னைக்கு செல்ஃபிஷாக இருக்கணும்னு எனக்கு தோணலையேம்மா. மாமா, நாங்களும் செல்ஃபிஷா எதுவும் பண்ணல. எங்க வாழ்க்கை தரம் உயரணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நாங்க யூஎஸ் போகணும்னு ஆசைப்படுறோம். இதுல என்ன தப்பா இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல மாமா, உங்களுக்கு நாங்க பண்ண வேண்டிய கடமையும் நாங்க மறக்கல. ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல உங்களை சேர்க்க போறோம்.
டேஸ்டி ஃபுட், குட் கம்ஃபர்ட், மெடிக்கல் ஃபெசிலிட்டின்னு எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்கும். அதுக்கான பேமெண்ட் மாசம் மாசம் நாங்களே கட்டிடுவோம். அங்க ஸ்விம்மிங் பூல், பார்க்குன்னு எல்லாமே இருக்கு. அதையும் நீங்களே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அட, அதையாவது நீங்கள் என் கண்ணில் காட்டி நீங்கள் இங்கே தங்கிக்கலாம், பிடிச்சிருக்கான்னு ஒரு ஆப்ஷன் எங்கிட்டையும் கேட்டிருக்கலாம்ல. வயசாகி போச்சு, உங்ககிட்ட என்னடா ஒப்பீனியன் கேட்கறது? நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு பேசாமல் ஒரு மூலையில் கிடக்க வேண்டியது தானேன்னு நினைக்கிறீங்கல்ல? அதுதாம்மா என்னை ரொம்ப பாதிக்குது. வயசானா என்ன, உடம்புக்கு தான் வயசாகுது, உணர்வுகள் அப்படியே தனமா இருக்கு. வயசானவங்க மனநிலைய யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. என்னப்பா சொல்றீங்க நீங்க? வயசாகி போச்சு உங்களுக்கு, அதனால உங்ககிட்ட கருத்து கேட்க வேண்டியது இல்லைன்னு நாங்க என்னைக்குமே நினைச்சது இல்ல. நீங்க நினைக்கலன்னு சொல்றீங்க, ஆனா அப்படித்தானே நடந்துக்கிறீங்க. அம்மா, நீ சொல்ற ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல எல்லா வசதியும் இருக்கும், ஆனா நீங்க இருக்க மாட்டீங்களே. எனக்கு நீங்க தானே முக்கியம். பணத்துக்காக என்ன நடப்பன ஆக்க வேண்டாமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? தான் பெத்த பிள்ளைக்கு முன்னேற்றம் வருதுன்னா அதை பார்த்து பெரியவங்க சந்தோஷப்படுறத பார்த்திருக்கேன். நீ போயிட்டு வாடா, தைரியமா கிளம்பு. லைஃப்ல பணம் எல்லாத்தையும் விட முக்கியம்னு வீட்ல உள்ள பெரியவங்க சொல்லணும். அதான் பெரியவங்களுக்கு அழகு. அதை விட்டுட்டு கண்ணீரை காட்டி முட்டுக்கட்டை போடுறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்லை. நீங்க அப்பா பிள்ளையாவே இருங்க. உங்க அப்பாக்கு நியாயம் பண்றதா நினைச்சிட்டு கட்டின பொண்டாட்டிக்கு அநியாயம் பண்ணாதீங்க. சித்ரா, எனக்கு என் ஹஸ்பண்ட் யூஎஸ் போகணும், நிறைய earn பண்ணணும், என் வருங்கால சந்ததிகள் வசதியா வாழணும். இது சுயநலம் இல்ல, என் குடும்ப நலம். மனைவியோட உணர்வை புருஷன் உணரணும். ஒரு மனைவிக்கு கணவன் தான் எல்லாம். என்னோட உணர்வுகளுக்கு என் ஹஸ்பண்ட் மரியாதை கொடுக்கணும். அது கிடைக்கலனா இந்த வீட்டுல நான் இருக்கிறது அர்த்தமே இல்ல. அப்பாவும் மகனும் சந்தோஷமா இருங்க. நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன். சித்ரா, நில்லுமா. என்னால் உனக்கும் என் பிள்ளைக்கும் பிரச்சனை வரக்கூடாது. செந்தில் சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். சித்ரா, அதானே என் லட்சியமே. என் பிள்ளை முன்னேறி போக ஏனியா இருந்துதாம்மா எனக்கு பழக்கம். பிளான் பண்ண மாதிரியே வர திங்கட்கிழமை நீங்கள் கிளம்புறீங்க. அதில் எந்த மாற்றமும் வேண்டாம். நானும் ஏர்போர்ட் வருவேன், வழி அனுப்பி வைப்பேன். என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கண்டிஷன், என்னை பற்றி இனிமேல் நீங்கள் ஒரு 7 அளவு கூட கவலைப்படக்கூடாது. என் காலும் கையும் திடகாத்திரமாக இருக்கு. பெருசாக எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கேன். சாகிற வரைக்கும் எனக்கு அரசாங்கம் பென்ஷன் தருது. யாரை நம்பியும் நான் இல்லை. நான் எந்த ஹோமில் தங்கணுங்கிறத நானே முடிவு பண்ணிக்கிறேன். நான் என் சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் எனக்கு கௌரவம். நீ பணத்தை அனுப்பி என்னை அசிங்கப்படுத்த வேண்டாம். திடீர்னு என்னை தனியாக ஹோமில் விட்டுட்டு என் பையன் போகிறேன்னு சொன்னப்ப என்னால் தாங்க முடியல. அவன் செஞ்சது அன்னைக்கு எனக்கு கோபமாக இருந்தது, இன்னைக்கு வருத்தம்தான் இருக்கு.
என் மனைவி இறந்த பிறகு என் உலகமே என் பையன் செந்தில் தான். அவனும் அப்பா அப்பான்னு என் மேலே பாசமாக இருப்பான். ஏய், யாரையாவது காதலிக்கிறியா? இருந்தா என்கிட்ட சொல்லுடான்னு கேட்டேன். அப்பா, நீங்கள் சொல்கிற பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னான். ஒரு கட்டத்தில் பணம் தான் முக்கியம், நான் அமெரிக்கா போகணும், என் மனைவியோட விருப்பம் இது, அதை என்னால் மீற முடியாதுன்னு அவன் என்கிட்ட சொன்னபோது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என் பையன் ஃபாரின் போனதை நிறுத்தினா என் அம்மா வீட்டுக்கே போகிறேன்னு என் மருமக கிளம்பினான். என்ன செய்யறது? அவங்க சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். அதனால் எனக்காக உங்கள் பிளானை மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்கள நானே ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் இந்த அன்பு இல்லத்துக்கு வந்தேன். இதை நெட்டில் பார்த்து தான் இந்த இல்லம் தேடி வந்தேன். நெட்ல பார்த்துட்டு இங்க வந்தார் சண்முகம். அந்த சமயத்துல